கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது எப்படி, அதை பற்றி தியானித்து அதற்காக ஜெபித்திருக்கிறோம். கடந்த வாரம் இந்த வாரம் 3 நாளாய் நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்காங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நிறைய சாட்சிகள் வருகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வசனம் சத்தியத்தை அறிய 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 தான் விடுதலை. சத்தியத்தை அறிந்தால் நீங்கள் விடுதலை அடைவீங்க. அதனால தான் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியணும்னு ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. சரியா? சரி, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொன்ன காரியம் கடன் பிரச்சனை ஒரு பேப்பரில் எழுத சொன்னேன். எழுதியிருக்கீங்களா? இந்த பேங்கில் இவ்வளோ கடன், இந்த பேங்கில் இவ்வளோ கடன், இந்த ஆள்கிட்ட இவ்வளோ கடன், எல்லாத்தையும் வரிசை எழுதுங்க. எல்லா கடனும் மாறணும்னு கடைசியில் அதை கை வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒன்றா அற்புதம் செய்ய செய்ய டிக் பண்ணிங்கன்னா ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு கடனுமே இருக்காது. அப்போது முதலாவது கடன் பிரச்சனை விடுதலை பெறணுமான விசுவாசம். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் இயேசு விடுதலை தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுக்கு தான் நிறைய சாட்சிகளை நீங்கள் கேட்டீங்க. உங்களுக்கு முன்னாலே வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். விசுவாசிங்க. ரெண்டாவது சிந்தியுங்கள். என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, எப்படி கடன் வந்துச்சு, இவ்வளோ கடன் வர காரணம் என்ன, அதை சிந்திக்கணும். நீங்கள் அதை சிந்திக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் சிந்தித்து கடனுக்கு காரணம் என்ன, அதாவது நியாயமான ஒரு காரணம்னா பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய தவறினால் கடன் பிரச்சனை ஆகியிருக்கும். வீண் செலவு, ஆடம்பர செலவு, கவனம் இல்லாதது, ஒழுங்காக வேலைக்கு போகாதது, இது மாதிரி நம்முடைய திராணிக்கு மிஞ்சி செலவு பண்ணுவது. அப்போது நம்முடைய தவறினால் கடன் பிரச்சனைக்குள்ளாகி இருந்தால் மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், வீண் செலவு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ மூன்றாவது ஒரு காரியம், நேற்றைக்கு நான் சொன்ன தீர்மானியுங்கள். என்ன தீர்மானம் பண்ணணும்? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தொடர்ச்சியாக நீங்கள் வாழணும். கடன் பிரச்சனைக்குள்ளே மறுபடி சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தீர்மானம் எடுக்கணும், டிசிஷன் மேக் பண்ணணும். என்ன செய்ய, அதான் சொன்ன முதலாவது வாங்கின கடனை திரும்ப கொடுக்க தீர்மானிக்கணும். நீங்கள் கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கும்போதே திருப்பி கொடுத்துடணும்னு சிந்தை நமக்கு இருக்கணும். கவர்மெண்ட்டே கூட பேங்கில் லோன் வாங்கலாம், விவசாயிகள் லோன் வாங்கலாம், ஏழைகளுக்கு ஒரு வீட்டு லோன், படிப்புக்கு ஒரு கல்வி அந்த கடன் கொடுக்குறோன்னு சொன்னால் திருப்பி செலுத்தணுன்ற சிந்தையோடு தான் வாங்கணும். இல்லை தள்ளுபடி பண்ணிடுவாங்க, திருப்பி கொடுக்க தேவையில்லை, கவர்மெண்ட்டு தானே, அப்படி ஒரு சிந்தை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். ஏன்னா துன்மார்க்கந்தான் கடன் வாங்கி திரும்ப செலுத்தாது இருக்கிறான். நீங்கள் பேங்கில் கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்தலை, ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலைன்னா நீங்கள் துன்மார்க்கன் என்று வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 37:21 வசனத்தில் இருக்கிறது. அப்போ துன்மார்க்கனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? யோசிச்சு பாருங்கள். ஒரு துன்மார்க்கனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் ஊழியர்கள் கூட தயவுசெய்து மன்னிங்க, ஊழியக்காரன் கூட கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் துன்மார்க்கன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்? ஊழியம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? உங்கள் சபை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? சிந்திங்க. ஏன் சபை வளர மாட்டேங்குது? ஏன் சபையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் எல்லாம் தடையாக இருக்குது? நீங்கள் யாருக்கிட்டேயோ கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காமல் இருக்கலாம். சிந்தித்து ஜெபம் பண்ணி அதை திருப்பி கொடுக்க தீர்மானம் பண்ணுங்கள், உடனே ஒரு மாற்றம் வரும். திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுங்கள், உடனே ஒரு அற்புத மாற்றம் வரும். அதனால் கடனை திருப்பி கொடுக்கணுன்ற தீர்மானம், கடனே இல்லாமல் வாழணும் அப்படின்னு. ரெண்டாவது, கடன் வாங்க மாட்டேன், உடனே கடன், எதுக்கு எடுத்தாலும் கடன். இப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம், உடனே ஒரு 25,000 ரூபா செலவாயிட்டு 50,000 ஆகிட்டு உடனே யார்ட்டாவது கைமாற்று வாங்கி தான் செய்ய முடியும். அது தப்பு இல்லை. அந்த நேரத்திற்கு ஒருத்தர் உதவி செய்வது. உடத்தில் கேட்குறவங்களுக்கு கடன் கொடு அப்படின்னு பைபிளில் இருக்குல்ல. அப்போ கடன் வாங்கிறது பாவம் கிடையாது. எதுக்காக வாங்குகிறோம், எந்த சூழ்நிலையில் வாங்குகிறோம், அது தான் ஆண்டவர் பார்க்குறார். அப்போ ஆடம்பர செலவுக்கு கடன் வாங்கப்படாது. ஒரு அவசரத்திற்கு வாங்கினா திருப்பி உடனே கொடுத்துறன்னு சிந்தையோடு வாங்கணும். ஒரு விபத்து ஏற்பட்டுட்டு, ஒரு திடீர் செலவு வந்துட்டு, அது மாதிரி சில ஆபத்தான சூழ்நிலை வந்துட்டு அப்போது ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது தவறல்ல, அது பாவமும் அல்ல. அதை திருப்பி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் நீங்கள் கண்டதுக்கும் கடன் வாங்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் கடன் இது மாதம் கடன் வாங்குறது, அதுக்கு சம்பளம் வாங்கினோடனே முக்கால்வாசி பணம் கடனு கொடுக்கறது, 10 நாள் ஆனோடனே திருப்பி ஒன்றுமே காசு மறுபடியும் கடன் வாங்குறது, இது நல்ல பழக்கம் அல்ல. அது ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்து அது சாபமாய் மாறிவிடும். அப்புறம்
உங்கள் குடும்பத்துக்கே அது கேர்ட்ஸாக மாறி சில குடும்பத்தில் பரம்பரையாக கடன்லே வாழ்வாங்க பாருங்கள், அது ஒரு சாபக்கேடு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம விடுதலை அடையணும். அதனால் கடன் வாங்காது இருக்கணும். கடன் வாங்கலைன்னா ஒரு தேவை வந்தால் என்ன பண்ணுவீங்க? பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். இது அர்ஜென்ட் செலவு கிடையாது. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னா உங்களுக்கு முன்னாலே தெரியும்ல. நம்ம ஸ்கூல் திறக்கும் போது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறீங்க? யோசிங்க. பெற்றோர் வேலை 2 பேர் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ தான் சம்பளங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க? மாதம் கொஞ்சம் சேமித்து வச்சிங்களா? அதுக்காக ஜோம் பண்ணிங்களா? நமக்கு பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும். ஜூன் மாதம் ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், என் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும். ஜெபிச்சிங்களா? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினீங்களா? ஆண்டவர்கிட்ட போனீங்களா? விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசி தான் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஜோம் பண்ணிங்களா ஆண்டவர்கிட்ட? நம்ம இதெல்லாம் செய்கிறதே இல்லை. நம்ம இஷ்டப்படி வாழ்கிறோம். அந்த நேரத்தில் அப்புறம் கடன் பிரச்சனை, சிக்கல், கண்ணீர் வடிக்கிறது, அழுகிறது. தயவுசெய்து நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு டிசிப்ளின்டு லைஃப். அது இருக்கணும். ஒழுங்கீனமாக நம்ம இருக்கக்கூடாது. அப்போ எல்லாமே பைபிள் இருக்குல்ல, நமக்கு அதன்படி வாழ பழகணும். அப்போ கர்த்தரை தேடணும். திருமணம் டக்குன்னு இன்றைக்கி ஒழுங்கு பண்ணி நாளைக்கு நடக்காது. டைம் இருக்குது. ஒரு 3 மாதம் 4 மாதம் பிள்ளைக்கு திருமண வயது வந்தவுடனே நீங்கள் ஜெபிக்கணும்ல. அந்த திருமணத்துக்காக ஜெபிக்கணும், தேவைக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஜெபிச்சு நான் கடன் வாங்காமல் கல்யாணத்தை நடத்தணும், உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுறீங்களா? கர்த்தர்கிட்ட நம்ம போகிறதே இல்லை. அதான் நம்முடைய ப்ராப்ளமே. நம்ம உடனே மனுஷீகத்தில் யோசித்து யார்கிட்ட வாங்கலாம், பேங்கில் எவ்வளோ வாங்கலாம், வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கலாம், இதையே திங்க் பண்ணுறோம். அதுதான் நம்முடைய பாவமே. நம்ம ஆண்டவரை நினைக்க மாட்டேங்கிறோம். உடனே ஒரு தேவை வந்தால் கர்த்தரை நினைங்க. குடும்பமாக முழங்கால் போடுங்க. குடும்பமாக தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்யுங்க, திருமணத்துக்கு உதவி செய்யுங்க, இந்த தேவைக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் உங்களை சார்ந்திருக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் அழகாக கைட் பண்ணுவார். நீங்கள் கடன் வாங்கி பழகுனீங்கன்னா ஆண்டவரை விட்டுருவீங்க. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகிருவீங்க. மனிதர்கள் மேலே தான் நம்பிக்கை. தேவை வந்துட்டால் யார் கடன் கொடுப்பான்னு தேட ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரை தேடுவதுக்கு பதிலாக மனுஷரை தேடுவதே ஒரு சாபம். வசனத்தில் எரேமியாவில் வாசி பாருங்க. நீங்கள் கர்த்தரை தேடாமல் மனுஷனை தேடுறீங்கன்னு வைங்க, அது ஒரு சாபம், கேர்ட்ஸ். இந்த சாபம் நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இருக்குது. நான் சொல்கிறேன், ஊழியர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் கர்த்தரை தேடலையே, அதுக்காக ஜெபிக்கலையே, உபவாசம் பண்ணலையே, ஆண்டவர்கிட்ட போய் நிற்கலையே, உடனே மனுஷனை தானே தேடுறீங்க. அது ஒரு சாபம் என்று எரேமியாவில் நம்ம பார்க்குறோம். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகுறேன்னு அர்த்தம். இதை தான் நீங்கள் கவனிக்கணும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். நீங்கள் கடன் வாங்கினா மனுஷனை தானே நம்புறீங்க, அவன்கிட்ட ஓடுறீங்க. நீங்கள் கர்த்தரிட போகலையே. அப்போ தயவு செய்து ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் முதல் இடம் கர்த்தருக்கு. உங்கள் தேவையை முதலாவது அவருக்கு தெரியப்படுத்தணும். அவர் கைட் பண்ணுவார், அவர் கைடன்ஸ் கொடுப்பார். அது எப்படி அந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு அதன்படி செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்க மாட்டீங்க. அதனால் கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானிக்கணும். 3வது, நேற்றுக்கு ஒரு காரியம் சொன்னேன், வரவுக்கு ஏற்ற செலவு செய்ய தீர்மானிக்கணும். வரவுக்கு ஏற்ற செலவு. அப்போ வரவு செலவு கணக்கு ரொம்ப அவசியம். இதை தான் பாருங்கள் பட்ஜெட் என்பது. ஒரு தேசத்தை நடத்துறதுக்கு பட்ஜெட் போடுறாங்களா? பட்ஜெட் கூட்டத்தொடர். இந்த வருஷத்தில் என்னென்ன செலவுக்கு பட்ஜெட் போடுறாங்க தேசம் அப்படின்னாக்கி பட்ஜெட். கல்விக்கு எவ்வளவு, விவசாயத்துக்கு எவ்வளவு, இராணுவத்துக்கு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு பட்ஜெட் போடுறாங்க. இப்போ எங்கள் இயேசுடைய ஊழியம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தில் 300 பேர் ஃபுல் டைமாக இருக்கிறோம். 300 பேருக்கு உதவித்தொகை கொடுக்கணும்ல, வேலை ஊழியம் செய்கிறாங்க. அதனால் அவங்க குடும்பம் சாப்பிடணும்ல, நாங்கள் சம்பளம் கொடுக்கணும்ல. 300 பேருக்கு யோசித்து பாருங்கள் எவ்வளோ, எத்தனை லட்சம் ஆகும். பத்திரிக்கை வெளியீடு, இயேசுடைய பத்திரிக்கை 3.5 லட்சத்துக்கு மேலே வீடுகளுக்கு அனுப்புகிறோம். பல மொழிகளில் அனுப்புகிறோம். அப்புறம் சிறுவர் பத்திரிக்கை, வாலிபர் பத்திரிக்கை, எத்தனை லட்சம் ஆகும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியத்துக்கும், பத்திரிக்கை ஊழியத்துக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒரு லீடர், மீடியா ஊழியத்துக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, யூத்துக்கு, சில்ட்ரனுக்கு, ஒவ்வொரு ஊழியத்திற்கும், சோசியல் ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் ஒரு லீடர் இருப்பாங்க. மாதந்தோறும் லீடர்ஸ் மீட்டிங் நடக்கும். வருஷத்தில் ஒரு முறை அவங்க பட்ஜெட் போடணும். இந்த வருஷம் யூத் மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ பணம் தேவை, என்னென்ன செய்ய போகிறீங்க, என்னென்ன ஊழியம் செய்ய போகிறீங்க, என்னென்ன செலவு பண்ண போகிறீங்க, எவ்வளோ ஆகும். சிறுவர் ஊழியத்துக்கு பட்ஜெட் போட, பத்திரிக்கை ஊழியம் இந்த வருஷத்துக்கு 12 பத்திரிக்கை அச்சடித்து அனுப்பணும், எவ்வளோ ஆகும், எவ்வளோ செலவு பண்ணணும். மீடியா ஊழியம், டிவி
அதுக்கு வந்து டிவி ஸ்டேஷனுக்கு கொடுக்க வேண்டிய பணம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும். அப்போ எல்லாமே இந்த வருஷத்தில் ஒரு 2 கேமரா புதுசாக வாங்கணும், பழசாகி போச்சுது, அதுக்கு பட்ஜெட். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினா தான் அடுத்த லெவலுக்கு ஊழியம் செய்ய முடியும், அது இந்த வருஷத்துக்குள்ளே வாங்கணும், அதுக்கு எவ்வளோ ஆகும், இத்தனை லட்சம் ஆகும். இதில் பட்ஜெட் போடுவோம். இதெல்லாம் வருஷத்தில் ஒரு முறை எல்லா லீடர்ஸும் பட்ஜெட் போட்டு கொண்டு வருவாங்க. அதை வச்சு ட்ரஸ்ட் போர்டு, அதுக்குன்னு இவ்வளோ போர்டெலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை இந்த செலவு தேவையா, இதை கொஞ்சம் குறைக்க முடியுமா, இதெல்லாம் பேசுவோம். நாங்கள் பேசி பட்ஜெட் பண்ணோம். இந்த வருஷத்தில் இது இந்த செலவு பண்ண போகிறோம் அப்படி. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா திடீர் செலவு சிலர் வந்துடும், அது 2வது. ஆனால் இது கட்டாயம் செலவு பண்ணி ஆகணும். மிஷினரி ஊழியத்துக்கு இந்த வருஷத்தில் இவ்வளோ பணம் அனுப்பி ஆகணும். காஸ்பல் ஊழியத்துக்கு இவ்வளோ ட்ராக்ஸ் பிரிண்ட் பண்ணணும், இவ்வளோ காஸ்பல்ஸ் வாங்கணும், அதுக்கு இத்தனை லட்சம் ஆகும், எல்லாத்தையும் பட்ஜெட். அப்புறம் வந்து அந்த எலக்ட்ரிக் பில் எவ்வளோ கட்டணும், இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி அதுக்கு பில் எவ்வளோ கட்டணும், மின்சாரத்துக்கான கட்டணம், ஃபோன் அதுக்கு பில் எவ்வளோ வரும், இது மாதிரி ஊழியருக்கு எவ்வளோ சம்பளம், எல்லாமே ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் போட்டு ஒரு மாதம் எவ்வளோ நமக்கு தேவை அதை பட்ஜெட் பண்ணுவோம். 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ தேவை இருக்கும் கேட்டு பாருங்கள். எங்கள் ஊழியத்தில் வருஷத்தில் ஒரு முறை பட்ஜெட் மீட்டிங்கை நடத்துவோம். அப்புறம் ஒவ்வொரு மாதமும் லீடர்ஸ் மீட்டிங்கில் அந்தந்த மாத தேவைகள் அதெல்லாம் குறித்து வைத்து அதுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா, மாதத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம். இயேசுடிகா ஊழியத்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு வேலை இருக்காது. காலையில் 9:30 வந்தால் 9 மணிக்கு வந்து 5:30 மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைம் மாதிரி 9 காலையிலேருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அந்த மாத ஊழியம், அந்த மாத பட்ஜெட் ஆண்டோடைய பாத்தில் வைப்போம். அந்த இந்த மாதம் பத்திரிக்கை ஊழிய தேவைகள், இந்த மாதம் மிஷினரி ஊழிய தேவை, இந்த மாதம் டிவி ஊழிய தேவை, இந்த மாதத்துக்கு சம்பள தேவை, இந்த மாதம் கரண்ட் பில்லு எல்லாத்தையும் வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டோடைய பாத்தில் வச்சு, ஆண்டவரை இந்த தேவையை சந்திக்கணும். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் உபவாசம் பண்ணி ஆண்டோடைய பாத்தில் வச்சு தேவைக்காக ஜெபிப்போம். ஜெபிச்சு மாத கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டிருக்கும். இப்படி தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். இதுதான் நீங்கள் எனக்கு ஆண்டவர் போதிச்சு நாங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ இதே மாதிரி ஒரு தேசம், ஒரு ஊழியருமே பட்ஜெட் போட்டு நடத்துகிறேன்னு ஒரு குடும்பம். இப்போ உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் என்ன செலவெல்லாம் வருது, முதல்ல எவ்வளோ வரவு வருது, எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சம்பள பணம் உள்ளே வருது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் மாதம் எவ்வளோ பணம் நீங்கள் எடுக்க முடியும் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து, அதுக்கும் ஒழுங்கு இருக்கணும். ஒரு மாதம் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னு, அது வீட்டுக்கு செலவுக்கு இதுக்குன்னு பட்ஜெட் போடணும். இஷ்டப்படி செலவு பண்ணக்கூடாது. அதை எடுத்து பட்ஜெட், வீட்டு வாடகை கொடுக்கணும், வாடகை எவ்வளவு, அப்புறம் மளிகை ஜாமான் வாங்கணும், மளிகை ஜாமான் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு, பால் வாங்கணும், பால் எவ்வளவு, இந்த மாதத்துக்கு பால் எவ்வளோ வருது, கரண்ட் பில் எவ்வளோ வருது, பெட்ரோல் எவ்வளோ வாங்குகிறோம், 2 வீலர் வச்சுருக்கிறோம் அல்லது 4 வீலர் எவ்வளோ வச்சுருக்கிறோம், தண்ணீருக்கு எவ்வளோ பணம் கொடுத்து தண்ணீர் வாங்குகிறோம், இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, பைக் வாங்கினேன், வீடு வாங்கினேன், இஎம்ஐ கட்ட அதுக்கு எவ்வளவு, அப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், பிள்ளைகளுக்கு மாதம் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு, பட்ஜெட் போடணும். இப்போ இதெல்லாம் எடுக்கணும். அப்போ பிள்ளைகளுக்கு இந்த மாதம் பர்த்டே வருது, குழந்தைக்கு பர்த்டே வருது, அப்புறம் கிஃப்ட் வாங்கணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒவ்வொரு மாதம் பட்ஜெட் போடணும். இந்த மாதத்துக்கு இது சில ரெகுலர் தேவை இருக்கும், அது மாற்ற முடியலை. மளிகை பொருள், பால் வாங்குறது, மின்சார கட்டணம், தண்ணீருக்கு செலவு பண்ணுறது, அதெல்லாம் எவ்ரி மந்த் கட்டாயம். இது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. பட்ஜெட் போடணும். இது இல்லாமல் எதிர்பாராத செலவு வரும் தெரியுமா உங்களுக்கு? எதிர்பாராத செலவு, திடீர்னு விருந்து வந்துடுவாங்க. விருந்தினர் 4 பேர் வந்து 2 நாள் தங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சாதாரண சாப்பாடு கொடுக்க முடியாது, எக்ஸ்ட்ரா செலவாயிரும். ஒரு வியாதி வந்துட்டு, குழந்தை திடீர்னு சிக்காயிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்கன்னா இப்போ நிறைய காசு இல்லை ஆஸ்பத்திரியில், அது ஒரு எதிர்பாராத செலவு. ஒரு விபத்து ஏற்பட்டது திடீர்னு, ஒரு வண்டியே உரசிட்டு வைங்களேன், அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பொருள் வாங்கணும், அதுக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஆயிரும். இதெல்லாம் எதிர்பாராத செலவுகள். அப்போ ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம் வந்துட்டு, ஃப்ரெண்டு கல்யாணம் வந்துட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஒரு குடும்பம் நடத்தணுமானா இதெல்லாம் நம்ம சந்திக்கணும். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பட்ஜெட் போடணும். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவை, அப்போ வரவு எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ இருக்குது, எப்படி டேலி ஆகும். நிறைய பேர் இந்த கணக்கே போடுறதில்லை. வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே முதல் வாரத்தில் டாம் டீமினி ஷாப்பிங் போகிறது என்ன, ஹோட்டலுக்கு போகிறது என்ன, இஷ்டப்படி செலவு பண்ணுறது என்ன, 15 நாளில் எல்லாம் தீந்துருமா. அப்புறம் கடன் யார் தருவா? யார் காரணம்? நீங்கள் தான். 30 நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவன் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் 15 நாளில் எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கடன் வாங்குறது யார் தப்பு? ஆண்டவர் தப்பல்ல, நம்முடைய தவறு. நம்ம உட்காந்து யோசிக்கணும், பிளான் பண்ணணும், இஷ்டப்படி செலவு பண்ணணும். இப்போ நான் நான் ஊழியம் தான் கவனிக்கிறேன், ஆனால் அப்பப்போ ஆஃபீஸில் போய் அக்கௌண்ட் கவனிப்பேன்.
பத்திரிக்கை பணம் கொடுத்தாச்சா, மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பியாச்சுதா, டிவி ஊழியத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்குது, இந்த மின்சார கட்டணம் நம்ம கட்டிட்டோமா, எல்லாம் கேட்டு பாருங்கள். ஆஃபீஸில் போய் உட்காந்து கணக்கு பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் போய் பார்த்துட்டேன்னா எதுக்கு எனக்கு கொடுக்கப்படல, இதுக்கு ஜெபிக்கணும், இதை கொடுத்து முடிக்கணும், கவனம் செலுத்தணும். இஷ்டப்படி செலவு பண்ணுவதல்ல, கவனம் செலுத்தணும். அப்போ வரவு செலவு கணக்கு கட்டாய வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி செய்யணும். இல்லை சில வீட்டில் மனைவி டேக்கிள் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பொறுப்பாக கவனிச்சுக்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் பாலுக்கு எவ்வளோ கொடுக்கணும், மளிகை ஜாமான் எவ்வளோ கொடுக்கணும், அவங்களுக்கு தான் தெரியும். தப்பு அவங்க கவனிக்கட்டும். ஆனால் நீங்கள் பட்ஜெட் போடணும். இந்த மாதம் எவ்வளோ தேவை இருக்குது, அதன்படி தான் இந்த மாதத்தில் இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும். என் பிள்ளைகள் கேட்க, எனக்கு செல்ஃபோன் வேணும்ப்பா அப்படின்னு கேட்கும், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும். அப்போ நீங்கள் சொல்லணும், பிள்ளைகளுக்கு சிலர் அவசியமானது இந்த மாதம் பட்ஜெட்டில் முடியாது, நெக்ஸ்ட் மந்த் வாங்கி தர்றேன், ஒரு மாதம் தானே பொறுத்துக்க, அதை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் கொடுக்கணும். பிள்ளைகள் பர்த்டே வருது, ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு கேக் ஒன்று. சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் கேக்கு வெட்டிக்கிட்டு பிறந்த நாள் கொண்டாடாதாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் போதும். அது எதுக்கு உங்களுக்கு வீண் செலவு? அது மாதிரிலாம் சின்ன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. வாரம் ஹோட்டலுக்கு போன அவசியம் இல்லை. உங்களுடைய வருமானத்துக்கு தக்கபடி மாதத்தில் ஒரு நாள் பிள்ளைகள் மனைவியோடு போங்க, ஜாலியாக போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்க. எப்போவுமே உங்கள் பணத்தை காலி பண்ணிடாதுங்க. உங்களுடைய வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணுவதில் கவனம் செலுத்தணும். நிறைய பேர் கடனாளியாக காரணம் வரவுக்கு ஏற்ற செலவு செய்வதில்லை. முதல்ல என்ன செய்யணும், உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சம்பளம் வருது அந்த பணத்தை வச்சு ஜெபம் பண்ணி முதல்ல ஆண்டவர் பாதத்தில் ஜெபிச்சு தசம பாகத்தை எடுத்து வச்சிடணும். தசம பாகம் கர்த்தருக்குரியது. 50,000 வந்தாக்கி அதில் எடுத்து வச்சணும் 5,000 ரூபா. 1,00,000 ரூபா வந்தால் 10,000 ரூபா எடுத்து வச்சிடணும். அது கர்த்தருக்குரிய தசம பாகம், கர்த்தருக்குரியதுன்னு வேதம் சொல்லுது. அதை எடுத்து வச்சிடணும் தசம பாகத்தை. அதை நீங்கள் சாப்பிட்றக்கூடாது, அது கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி மீதி பணத்தில் தான் நீங்கள் பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணணும். அப்போ இதில் செலவு வரவு செலவு பார்த்தா செலவு ஆகுது வரவை விடன்னா நீங்கள் அப்போ தான் யோசிக்கணும், எந்த செலவை குறைக்கலாம், ஒவ்வொரு மாதம் திங்க் பண்ணணும். இப்போ நாங்கள் பேசும்போது அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க, ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, இந்த வரவு செலவுக்கான கவனிக்க லீடர்ஸ் இருக்கிறாங்க, ஆடிட்டர் இருக்காங்க. நான் அவர்கிட்ட பேசுவேன், கரண்ட் பில் இவ்வளோ வருது, இதை குறைக்கிறதுக்கு எதாவது பண்ண முடியுமா, ஃபோன் பில் இவ்வளோ வருது, அது இந்த வருஷம் ஒரு 10% குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதனால் கவனிக்கணும். அப்போ சில காரியம் சிக்கன நடவடிக்கை எடுக்கணும். சில காரியம் கரண்ட் பில் இவ்வளோ வருது, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆளே இருக்க மாட்டாங்க, ரூமில் லைட் எரியும். உங்கள் வீட்டில் கவனிச்சு ஆளே இருக்க மாட்டாங்க, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், கரண்ட் வேஸ்ட் ஆகுது இல்லை. நீங்கள் கவனம் செலுத்தி எதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் ரூம் விட்டு வெளியே வந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா பார்க்கணும். நான் பார்ப்பேன், நான் இந்த லைட் ஆஃப் பண்ணியிருக்கா, ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கா, எல்லாம் கவனிப்பேன். அப்போ கரண்ட் பில்லு குறையும் பாருங்கள். நிறைய வேஸ்ட்டு பண்ணுங்க, தண்ணீரை வேஸ்ட்டு பண்ணுறோம், பெட்ரோலை வேஸ்ட்டு பண்ணுறோம். பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு ஜாமான் போனால் ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார், நடந்து போயிட்டு வரலாம், 2 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் பைக்கில் போகிறது, பைக்கில் வர்றது. நீங்கள் சிக்கனமாக செய்து பாருங்கள், சில காரியம் நடவடிக்கை எடுங்க, நிறைய மிச்சம் வரும். கரண்ட் பில்லில் மிச்சம் வரும், தண்ணீரை வீணாக்காமல் நீங்கள் பயன்படுத்தின மிச்சம் வரும், பெட்ரோல் செலவு பண்ணல மிச்சம் வரும். நீங்கள் மாதத்துக்கு 1000 ரூபா மிச்சம் பிடிச்சிட முடியும். சாதாரண குடும்பம் யோசிங்க. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட நிறைய வேஸ்ட்டு பண்ணுகிறோம். கரண்ட்டு வேஸ்ட்டு, தண்ணி வேஸ்ட்டு, பெட்ரோல் வேஸ்ட்டு, நிறைய வேஸ்ட்டான காரியத்தை யோசிங்க. அங்கே நிறைய மாற்றம். நான் ராத்திரியில் எங்கள் கேம்பஸில் ரவுண்டு வருவேன், சில சமயம் 10 மணிக்கு. எங்கெல்லாம் லைட் எரியுது, இது தேவையா, இந்த கரண்ட் பில்லுக்கு யார் கட்டுவா, ஏதாவது ஃபேன் சும்மா ஓடிச்சா நான் ரொம்ப கண்டிப்பேன், எதுக்கு இந்த ஃபேன் ஓடுது, எதுக்கு ஆள் இல்லாத இடத்துல ஃபேன் ஓடுது, வெளியே ஆஃப் பண்ண வேண்டாமா, கேட்டு பாருங்கள். ஊழியத்தில் ஆள் கேட்டு நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். கர்த்தருடைய பணத்தை வீணாக்கக்கூடாது. கரண்ட் பில் யார் கட்டுவா, ஆண்டவருடைய பணம், ஏழை ஜனம் கொடுக்குற காணிக்க. நான் கேட்டு பாருங்கள், கேம்பஸ் எல்லாம் ரவுண்டு வரும், இந்த லைட் தேவையா, இந்த கரண்ட் பில்லை குறைக்க என்ன செய்கிறது, எதை நம்ம குறைக்கணும். நான் ஆடிட்டர் சொல்லுவார், 10% செலவை குறைக்கணும், எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. ஆலோசனை கொடுப்பாங்க, இதெல்லாம் குறைச்சிங்கன்னா 10% செலவு குறையும். எதுக்கு வீணான செலவு பண்ணணும்? வீண் செலவு தான் நிறைய பேருடைய கடன் பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் முதல்ல அதை கவனிச்சல, எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து கவனித்து சிக்கன நடவடிக்கை எடுத்து நீங்கள் கணக்கு பார்க்கணும். அதெல்லாம் ஒரு ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதம். ஆண்டவர் பரவாயில்ல, வேஸ்ட்டு பண்ண இடம் கொடுக்கல. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். போஷிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தாங்க. ஆண்டவர் வேஸ்ட்டு பண்ண விடலை, மீதியெல்லாம் ஒழுங்காக சேகரிங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், பெருக பண்ணிட்டார், வேஸ்ட்டு பண்ணக்கூட 12 கூட நிறைய எடுத்தாங்க. அது அவசியமான மக்களுக்கு கொடுக்கலாம்ல. இன்னும்
அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, எதையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நான் கேட்பேன், எதுக்கு வீண் செலவு? இதை விட குறைச்ச செலவில் செய்யலாம்ல. ஒவ்வொன்றிலையும் கவனம் செலுத்தணும். அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம இஷ்டப்படி செலவு பண்ணிட்டா அப்புறம் ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ எங்கள் ஊழியத்தில் ஒரு 4 ஃபேன் வாங்கன்னு வைங்க. 4 ஃபேன் வாங்கணும் அப்படின்னு கேட்டால் சும்மா வாங்கிட முடியாது. அந்த ஃபேனுக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்கணும். இந்த ஃபேன் இன்ன விலை, 4 ஃபேனுக்கு என்ன விலை, இன்ன கம்பெனி, 3 இடத்துல விலை விசாரிக்கணும். திருநெல்வேலி எவ்வளவு, தூத்துக்குடியில் எவ்வளவு, சென்னையில் வாங்கின எவ்வளவு, அந்த பட்ஜெட் கொடுக்கணும். அது வந்த பிறகு நாங்கள் ஒரு கமிட்டி வச்சுருக்கிறோம். அதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சுருக்கிறோம். அந்த ட்ரஸ்டீஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க, எதுக்கு 4 ஃபேனு, 3 ஃபேன் போதாதா? பதில் சொல்லணும். அது அவசியம். 4 ஃபேன் அவசியமாக பதில் சொல்லி ஆகணும். இல்லாமல் சேங்ஷன் பண்ண முடியாது. என்கிட்ட வந்து ஈஸியாக வாங்கிட முடியாது. அவங்க எழுதி கொடுக்கணும், பட்ஜெட் வாங்கணும். கேட்டு பாருங்க, நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், ஊழியத்தில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து அந்த ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பி அவங்க விசாரிப்பாங்க, இந்த ஃபேன் இன்ன விலை தானா, இங்கே விலை குறைவாக இருக்குது, சென்னையில் வாங்கினா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம், நாங்கள் ஒழுங்கு பண்ணுறோம். அதை பேசி இந்த கம்பெனி இருக்கு வாங்கணும், இது போது அதிகமாக இருக்குது, இதை விட குறைஞ்ச விலைக்கு வாங்கலாமே கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். அதெல்லாம் டிசைட் பண்ண பிறகு தான் இதை வாங்கலாம், இன்ன விலைக்கு வாங்கலாம், இந்த கடையில் வாங்கணும் அப்படின்னு கையெழுத்து போட்டு அனுப்புவாங்க. அது வந்த பிறகு தான் நான் ஓகே பண்ணுவேன். ஓகே, இதை வாங்கலாம். சும்மா பணத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. கர்த்தருடைய பணம் இஷ்டப்படி வாங்க முடியாது. கேட்டு பாருங்கள், எங்கள் ஊழியத்தில் எந்த பொருள் வாங்கினாலும் அப்படி தான், ஒரு பில்டிங் கட்டினாலும் அப்படி தான். பட்ஜெட் வரணும், ஏன் இவ்வளோ விலைக்கு கட்டணும், ஏன் குறைக்கக்கூடாது, ஏன் இதை செய்யணும், நானே கொஸ்டின் பண்ணுவேன். கேட்டு பாருங்கள், எங்கிட்ட எதுக்கு இவ்வளோ செலவில் செய்யணும், இதை குறைச்சே செய்யக்கூடாது, பதில் சொல்லுங்கள். அப்போது இது ஏன் அவசியம், இது இல்லாட்ட செய்ய முடியாதா, அது கரெக்டான பதில் சொன்னால் தான் சேங்ஷன் பண்ணுவோம். அப்படி நம்ம ஊழி கவனம் செலுத்தினாதான் தேவன் நம்மை நம்பி ஆசீர்வதிப்பார். இப்படிலாம் இல்லாமல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி கடன் யார் காரணம்? யோசித்து பாருங்கள். அப்போ நாங்கள் இவ்வளோ இருக்குது எங்கள் ஊழியத்தில், அப்படி தான் செய்கிறோம். நான் பேசுகிற ஓப்பனாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தான் நான் பேசுகிறேன். மறைக்கிறக்கு ஒன்றும் இல்லை. இப்படி தான், இதுதான் எங்களுக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக்கூடாது. இப்படி தான் கவனம் செலுத்து, ஒரு பைசா வீணாகக்கூடாது. 7 ஜனங்க கொடுக்குற காணிக்கை. நான் எல்லா இடமும் சுற்றி கொஸ்டின் பண்ணுவேன். நான் ஏன் இதில் இவ்வளோக்கு செலவு பண்ணணும்? உங்கள் வீட்டில் கேளுங்க, ஏன் இந்த ஃபேன் ஓடுது? பிள்ளைகளை கேளுங்க, ஏன் சும்மா இந்த மாதிரி லைட் போட்டிருக்க, ஆஃப் பண்ணு. ரூம் விட்டு வெளியே வந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வர பழக்கத்தை உங்கள் வீட்டில் ஏற்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஃபேன் ஓடக்கூடாது, இது ஓடக்கூடாது, டிம்மாக ஒரு லைட்டு நீங்கள் ஏரியலாம் ரூமில், பரவாயில்ல, மற்ற லைட் ஆஃப் பண்ணு. கரண்ட் பில்லை மிச்சம் பிடிங்க. தண்ணீரை ஏன் வேஸ்ட்டு பண்ணுறீங்க? தண்ணீரை வீணாக்காதுங்க. பெட்ரோல் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? நம்ம சிக்கனமாக நடக்க பழகினாலே நிறைய மிச்சம் ஏற்பட்டு விட, கடன் வாங்குகிற சூழ்நிலை வராது. யோசித்து பாருங்களேன், நீங்கள் கரண்ட் பில்லு, தண்ணீர் காரி இதெல்லாம் சிக்கன நடவடிக்கை பண்ணிங்கன்னா மாதம் உங்களுக்கு 1000 2000 மிச்சம் வரும். அதை சேர்த்து வச்சிங்கன்னா எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் இதில் கவனம் செலுத்துகிறவர். இன்னொரு காரியம் பாருங்களேன், 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் எடுங்க. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 10-12 வசனம். சில குடும்பங்களில் ஏன் இந்த கடன் பிரச்சனை? 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 10-12 வசனம் பாருங்கள். சில குடும்பத்தில் சில ஆண்கள் வேலை செய்கிறதே கிடையாது, சோம்பேறிகளை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. தப்பு அது. வாலிப தம்பிமார் கவனிங்க, படித்து பிஇ முடிச்சிட்டிங்க, எனக்கு அந்த கம்பெனியில் அந்த வேலை கிடைச்சாதான் செய்வேன்னு உட்கார்ந்துருக்காருங்க. அது கிடைக்கும். அது வரைக்கும் சின்ன வேலை, மாதம் 2000 ரூபா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ உதவி தெரியுமா உங்களுக்கு? நான் அதுக்கெல்லாம் வேலை செய்ய முடியல, எனக்கு 50,000 ரூபா வேலை இருந்தால் தான் செய்வேன். படிப்பு ஓகே, அது தருவார் ஆண்டவர் உங்களுக்கு, அதுதான் இல்லை. ஆனால் இப்போ எதுக்கு சும்மா இருக்கிறீங்க? வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. கட்டளை, நீ வேலை செய்யலையே, சாப்பிடாத. வேலை செய்யாத ஆளுக்கு என்ன சாப்பாடு? வேலையே செய்கிறதில்ல, மனைவி சம்பாதிச்சா பிடிங்கிட்டு போய் சாரையும் குடிச்சிட்டு வர்றது, சாப்பாடு கொடுக்காதங்க. அது தப்பே கிடையாது, சாப்பாடு கிடையாது. வேலை செய்யாதவனுக்கு என்ன சாப்பாடு? வேலை செய். சோம்பேறிகளுக்கு இடம் கிடையாது. ஆண்டவர் ஒரு நாள் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்க மாட்டார். ஊழியமே செய்யாதவனை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? வேறு ஊழியக்காரன் என்ன ஊழியம் செய்த என்னைக்குன்னு கேட்டால், காலையிலேருந்து என்ன பண்ண? ஒரு 4 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்தியா? ஒரு 4 தெருவில் போய் 4 பேர் இயேசுவை பற்றி சொன்னேன், ஒன்றுமே செய்யலை. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க எங்கேருந்து ஆசீர்வாதம் வரும்?
ஒரு ஊழியக்காரனா டெய்லி அவனுடைய வேலை போய் தெருவில் நிற்கணும், டாக்ஸ் கொடுக்கணும், ஊழியம் செய்யணும். சும்மாவே வீட்டில் உட்காந்து பைபிள் வாசிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் எப்படி தருவார்? இதெல்லாம் யோசிங்க. நிறைய பேர் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு யாராவது காசு தருவாங்க, யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு லெட்டர் எழுதிட்டு உட்காந்துருக்கிறாரு. நீ வேலை செஞ்சால் தானே உனக்கு கூலி கிடைக்கும். பாருங்கள், நான் இயேசுடைய ஊழியத்துக்கு வர்ற காணிக்கை, மக்கள் அனுப்புகிற காணிக்கையில் 5 பைசா நான் எடுக்க மாட்டேன், எடுக்கக்கூடாது. அது ஆண்டோடைய கட்டளை. இது வரைக்கும் உண்மையாக இருக்கிறேன். ஆண்டு சொன்ன, அப்போ எனக்கு நீ வேலைக்காரன் கூலிக்க பார்த்துறேன், நீ வேலை செய்தால் உனக்கு கூலி தருவேன். நான் உழைக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் கூலி தர்றார், அவ்வளோதான். சும்மா இருந்தால் எடுக்க முடியாது. ஊழியத்துலேருந்து 5 பைசா நான் எடுக்க முடியாது. எடுக்கிறதில் அதான் தீர்மானம். நான் பிரசங்கம் பண்ணால், நான் சுவிசேஷம் அறிவித்தா என்ன ஆண்டவர் போஷிப்பார். நான் சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தால் கர்த்தர் தரமாட்டார். யோசிங்க, என்ன ஊழியம் செஞ்சீங்க இன்றைக்கி? லாக்டவுனு எல்லாம் லாக்டவுன் காலத்தில் சாப்பிடலையா, வேலை செய்யலையா, இத்தனை காரியம் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இயேசுக்காக? தயவுசெய்து மன்னிங்க, சீரியஸாக வசனத்தான். இது எப்படி நடக்காதனால்தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டில் கூட ஆண்கள் பையங்க வேலை, நீங்கள் படித்து முடிச்சுட்டா ஏதாவது ஒரு வேலை பாருங்கள். 2000 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சப்போ கடினமாக உழைக்கணும். கடினமாக உழைக்கிறவங்கள தான் ஆண்டவர் ஆசிரியர். சோம்பேறிகளுக்கு உதவி செய்ய மாட்டார். நிறைய பேர் சோம்பேறியாக ஆகிட்டான். ஊழியத்துக்கு வர்றவங்க நிறைய பேர் சோம்பேறி ஆகிடுறது. அங்கே போனால் கடினமாக வேலை வாங்குறாங்கல்ல, ஊழியத்துக்கு வந்தால் சும்மாவே இருக்கலாம்ல அப்படி நினச்சிட்டு சிலர் வர்றது. எல்லாரும் இல்லை, ஒரு 10% அப்படி இருக்காங்க. சோம்பேறிகளை சும்மா உட்காந்துக்கிட்டு ஊழியன்ற பேரில் கடினமாக வேலை செய்யணும், உழைக்கணும். பாருங்க, இந்த வயசில் ஆண்டவர் என்ன வேலை வாங்குறாரு. ஒரு நாளைக்கு எத்தனை பிரசங்கம் பண்ண வேண்டிய, சும்மா இல்லை. ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர்கிட்ட வாங்குறதுக்கு முழங்காலில் நிற்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கதறணும், பிரசங்கம் பண்ணணும், ஆயத்தப்படணும். வேலை டைமே போதில்லை, அவ்வளோ வேலை வாங்குறாரு ஆண்டவர். வேலை செஞ்சாதான் சாப்பாடு. அப்போ வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன். நீ வேலை செய்யலைன்னா எதுக்கு? ஒரு சாப்பாடு கிடையாது. நீ வாலிப தம்பி, தயவு செய்து நீ யோசித்து பாரு. நீ படித்த படிப்புக்கு ஆண்டவர் வேலை தருவார். முதல்ல சின்ன வேலை செய். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். வேலை இல்லைன்னு இருக்காரு. படித்து முடிச்சு என்ன சும்மா இருக்கிறேன், இப்போ 4 வருஷமாக சும்மா எதுக்கு இருக்கிற? நீ எத்தனையோ வாய்ப்பு இருக்குதுங்க. பெட்ரோல் பல்கில் வேலை செய், சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய். 2000 ரூபா சம்பளம் கொடுக்க நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி நீ கொடுக்குன்னு வர 2000 ரூபா உங்கள் அம்மா கையில் கொடு. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். நீ 2000 ரூபா கொண்டு வந்து அப்பாக்கிட்ட சொல்லு, நான் 2000 ரூபா சம்பாதிச்சேன்னு, எவ்வளோ சந்தோஷம். ஒன்றுமே செய்யாமல் எனக்கு அந்த வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும். நீ முதல்ல இதில் உண்மையாக இருந்தால் அந்த வேலைக்கு கர்த்தர் வழி தரப்பார். தயவுசெய்து இதை யோசிங்க. வசனத்தினுடைய வேலை செய்யணும். படிக்கிற காலம் படித்து முடித்த உடனே நெக்ஸ்ட் டே ஏதாவது ஒரு வேலை செய், ஏதாவது ஒரு வேலை செய். இல்லை இந்த கட்டிடம் கட்டு வேலைக்கு போ, கொஞ்சம் கடினமாக உழ, உனக்கு அது ஆசீர்வாதம் தான். அதில் கிடைக்கிற கூலி வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடு. அப்பாட்ட நான் உழைக்கிற ஆண்டவர்கள் நம்முடைய வீட்டுக்காக அவளை படிக்க வச்சாங்கல்ல, உன்னை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை உருவாக்குனாங்கல்ல. வேலை செய். கணவன்மார்கள் ஆம்பளைங்க வேலை செய்து சம்பாதிக்கலை, நீ குடும்ப நடத்த தகுதியற்றவன். ஒரு ஆம்பளை வேலை செய்து சம்பாதிக்கலைன்னா அவனால் தரித்திரம் வரும், குடும்பம் பாதிக்கப்படும். நான் சொல்ல, ஒரு ஆம்பளை சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தலாம், அவங்க கூட ஒரு மனைவி எப்படி வாழ முடியும்? அப்படி தான் நிறைய குடும்பம் பிரியுது. அவங்க சொல்ல, அவன் சம்பாதிக்கிறது இல்லையா, 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, வீட்டிலேயே சும்மா இருக்காரு, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, வெளியே போகிறாரு வர்றாரு, சம்பாதிக்கிறதே இல்லை. ஏன் சம்பளத்தை வச்சு ஊதாரியை பண்ண அவர் கூட எப்படி குடும்பம் நடத்த? சரியான கேள்வி தானே. அந்த ஆம்பளை கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? வேலை செய்கிறவன் சாப்பிடக்கூட அவனுக்கு உரிமை கிடையாதுன்னு பைபிள் சொல்லுகிறாரு. பாருங்கள், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல், அந்த காலத்திலே சபையில் அப்படி இருந்திருக்கான் பாருங்கள், இப்பவும் இருக்கிறாங்க அப்படி. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பாட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். கட்டளை, நீ சம்பாதிச்சு சொந்த சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏதாவது ஒரு வேலை செய், வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் நின்று ஏதாவது ஒரு வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளவோ படித்தவங்க வெறும் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கூட வேலை செய்து கூட நடத்தலையா? ஏதாவது செய், சும்மா உட்காந்துருக்காத.
அந்த படிப்புக்கேற்ற வேலை ஆண்டவர் தருவார். முதல்ல இதில் உண்மையாக நீ செய்ய கடினமாக உழைக்க தான் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதனால் வேலை செய்யாத ஆம்பளைங்க இருந்தால் மனைவிமாருக்கு ஸ்ட்ரிக்டாக இருங்க, சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. வசனம் சொல்லுது இல்லை சாப்பிடக்கூடாதுன்ட்டு. நீ ஒழுங்காக வேலை பார்த்து சம்பளம் கொண்டு வரணும், அப்போ தான் குடும்பம் கட்டப்படும். ஒரு மனைவி கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளுக்கும் அப்போ தான் நல்லது. ஆம்பளை வேலை செய்யலைன்னா பிள்ளைகளும் மதிக்காது, மனைவியும் மதிக்க மாட்டாங்க. உனக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க? ஆண்டவரே உனக்கு மரியாதை கொடுக்கல, அவனுக்கு சாப்பாடு கிடையாதுன்றாரு. கூப்பிடுகிற காக்கை குஞ்சைக்கு ஆகாரம் கொடுப்பேன்றாரு. ஆனால் சாப்பிடாத சோம்பேறிக்கு நீ சாப்பிடாத, அவனுக்கு சாப்பாடே கிடையாதுன்றார் ஆண்டவர். ஏதாவது வேலை செய்யுங்க, எந்த வாய்ப்பு இருக்குது, தேடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏதாவது நான் வேலை செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. தயவு செய்து ஒரு குடும்பம் கட்டப்படனா ஆண்கள் வேலை சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. பையங்க அது மாதிரி படித்து முடித்த பிள்ளைகள் ஏதாவது வேலை டியூஷன் செய்யுங்க, நடத்துங்க. 4 பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கிடைக்குமே. அது உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு உதவி தானே, உன் வாழ்க்கைக்கு ஒரு உதவி தானே. எதுக்கு சோம்பேறியை சும்மா உட்காந்து அப்படியே செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிற, நான் காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறேன்? ஏதாவது செய்யலாம். எவ்வளோ வாய்ப்பு கண் முன்னால் இருக்குது. ஒன்றுமே செய்யாமல் சுற்றிக்கிட்டு அலைகிறது. தயவு செய்து அது பாவம், அதை செய்யாதங்க. அப்போது அதனால்தான் நிறைய குடும்பம் கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வறுமையில் சிக்கி தவிக்கிறது. இப்போ வேலை செய்யாதனால வீணாக அலுவலகம் எங்கேயா போய் சீட்டு விளையாடுறது, அப்புறம் குடிக்கிறது, கெட்ட நண்பர்களோட சுத்தணும், வேலை கிடையாதுல்ல, சுற்றுறது, அப்புறம் மனைவி கிட்ட அந்த அடித்து பிடுங்கி வாங்கிட்டு போகிறது, குடும்பமே பாழாய் போயிடுது. அது மாதிரி வேலை செய்யணும் பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியம் நம்ம சேகரிக்கணும். சேமிப்பு, சேவிங்ஸ் இருக்கணும். நீங்கள் சம்பாதிக்க எவ்வளோ பணம் இருந்தாலும் சேவிங்ஸ் உங்களுக்கு அவசியம், கட்டாயம். மாதம் ஒரு 500 ரூபா சேகரித்தா கூட பின்னால் 10 வருஷம் கழித்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆயிரும். மாதம் 1000 ரூபா சேமிங்க. சேமிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். நான் ஆரம்பத்தில் எனக்கு என்ன காணிக்கு வந்தாலும் கொடுத்துருவேன், யாருக்காவது கொடுத்து வர்றவங்கலாம் கொடுத்தேன், ஒன்றுமே இருக்காது எனக்கு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ உன் கையில் நான் உனக்கு தர்றதை, உனக்குன்னு நான் தர்றதை நீ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது. தேவையானவங்களுக்கு, அவசியமானவங்களுக்கு மட்டும்தான் நீ கொடுக்கணும். நான் சொல்கிற ஆளுக்கு மட்டும்தான் நீ காணிக்க கொடு, எல்லாருக்கும் கொடுத்து வீணாக்கூட, சேமிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் போய் பேங்கில் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன், முதல்ல ஆரம்பிக்கலை. அப்போ முதல்ல எங்கள் ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் தான், போஸ்ட் ஆஃபீஸில் தான் அக்கௌண்ட் ஆரம்பித்து ஆண்டவர் தரதில் போட்டு வை பார்ப்போம். அந்த மாத கடைசி வரும்போது, அந்த வருஷ கடைசி வரும்போது கிறிஸ்மஸ் ஒரு ட்ரெஸ்லாம் எடுக்கணும்ல, ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இதை வச்சு ட்ரெஸ் எடுத்துக்க, மனைவிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. மாதம்லாம் எடுக்கிறது இல்லை, அப்படிலாம் வசதி கிடையாது. வருஷத்தில் ஒரு முறை ஒரு சேரீ எடுத்து கொடுக்கறது பெரிய விஷயம். அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை, ஊழியத்தின் ஆரம்பம். அதில் ஒரு வருஷம் என்ன சொல்லிட்டார், பேங்கில் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்து வச்சுருந்தேன்னா பணம், அப்போ அதை எடுத்து என்ன செய்யலாம் கிறிஸ்மஸுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ண. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் லெட்டர் எழுதினார், எனக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அவர் பணம் கேட்கல, எழுதியிருந்தேன் ஜெபம் பண்ண சொல்லி. ஆண்டவர் சொன்னார், அந்த பணத்தை எடுத்து அவனுக்கு அனுப்பிடுறார். நான் உடனே போஸ்ட் ஆஃபீஸில் போய் எடுத்து அதை உடனே அனுப்பி விட்டேன். இப்போ ஒரு பணமும் இல்லை, ட்ரெஸ் வாங்க கூட காசு இல்லை, ஆனால் சந்தோஷம் இருக்குது. இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சோம். அது ஆரம்ப காலம். இன்றைக்கி அப்படி இல்லை. இப்போ எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நானே ட்ரெஸ் எடுக்க அவசியம் இல்லை, அவ்வளோ குவிந்து கொண்டுங்க நிறைய பேர் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அது வேறு இப்போ உள்ளது. ஆனால் அப்படி தான் ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படும். சேவிங்ஸ் கட்டாயம் இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஐயா வந்தார், ஐயா மகளுக்கு கல்யாணம், ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏழை மனுஷர், பார்க்க பரசு, உட்கார வச்சு பேசினேன். சரி, உங்கள் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்க, என்ன செய்கிறீங்க? வேலை செய்கிறேன், சின்ன கூலி வேலை செய்கிறேன்னு சொன்னார். இந்த மகள் கல்யாணத்துக்கு எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்க, சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ஒன்றுமே இல்லைன்னார். ஒன்றுமே இல்லையா? ஏன் உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு தெரியும்ல? தெரியும். இந்த வயசில் கல்யாணம் பண்ண தெரியும்ல? தெரியும். மாதம் 500 ரூபா போட்டுக்கிட்டே வந்தால் கூட 10 வருஷத்தில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குமே. ஏன் உங்கள் மகளுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் சேர்க்கலை? பதிலே சொல்ல. நான் சொன்னேன், தரமாட்டேன், 5 பைசா உனக்கு தரமாட்டேன், ஓடியே போயிடும். நீ உன் பிள்ளை கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து வைக்கலை, நான் ஏன் கொடுக்கணும் உனக்கு? நீ உன் பிள்ளை கல்யாணத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிற, ஐயா இதுக்கு இது போதும், கொஞ்சம் இந்த தேவைக்கு தேவை இருக்குன்னு சொன்னால் நான் உனக்கு உதவி செய்யலாம். உனக்கு ஒரு பொறுப்பே இல்லை, உன் மகளை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு நீ பணம் சேர்த்து வைக்கலை, நான் இதுக்கு உனக்கு உதவி செய்யணும்? ஆண்டவர் கேட்க சொன்னார். கேட்டேன், ஓடியே போயிட்டார். வெரைட்டியாக விட்டுட்டேன் நான். உண்மைதான், சில காரியத்தில் ஸ்ட்ரிக்டாக தான் ஆண்டவர் இருக்க சொல்லுவார். உனக்கு உங்கள் பிள்ளை பிறந்த உடனே நீ தயவுசெய்து பெற்றோர், ஒரு குழந்தை பிறந்துட்டு, முக்கியமாக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளைக்கு பேருக்கு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து மாதம் 100 ரூபா போடுங்க.
அல்லது ஒரு 500 போடுங்க. 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அந்த பிள்ளை காலேஜுக்கு படிக்கும்போது அந்த அமௌண்ட்டை வச்சு படிக்க வைக்கலாம். நீங்கள் இப்போ பிச்சை எடுக்க மாதிரி மற்றவங்கள்ட்ட தேக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சேர்த்து அப்போ அதை பார்த்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு கவனம் செலுத்துறீங்கன்னு தேவன் பார்ப்பார். நீங்கள் பைபிள் இருக்குது சொத்து சேர்க்கூட உடனே அதுக்கு ஒரு வசனம். ஆனால் பைபிள் இருக்குது தெரியுமா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். அந்த வசனம் நான் எடுக்க மறந்துட்டேன். பைபிளில் இருக்குது அந்த வசனம். நான் அடுத்த முறை சொல்கிறேன் உங்களுக்கு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு சேமிக்கணும், சொத்து சேர்க்கணும்னு பைபிளில் இருக்குது. அது பெற்றோருடைய பொறுப்பு. நீங்கள் சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு. மாதம் 500 போடுங்க. இப்போ எங்கள் ஊழியத்தில் பாருங்களேன், சம்பளம் வாங்கினா நாங்கள் நிறைய பேருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட், என் பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். மாதம் 1000 தனியாக பிடிச்சிருவோம். அவங்களுக்கு கிறிஸ்மஸ் காலம் சரியான காரணம் சொன்னால் அந்த பணத்தை அவங்க எடுக்கலாம். ஒரு ஆஸ்பத்திரி செலவு வருது, பேறுகால செலவு வருது, பிள்ளை ஸ்கூலில் சேர்க்கணும். அவங்க அப்பா நான் கேட்போம், அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ இருக்குது, சரி எடுத்துக்கொள்ளலாம். சம்பள பணத்திலே நாங்கள் பிடித்து சேவிங்ஸ் வச்சுருப்போம். ஏன்னா என்ன கொடுத்தாலும் செலவு பண்ணி முடிச்சிடும். அந்த மாதத்துக்குள்ளே செலவு பண்ணி முடிச்சிடுறாரு. நாளை தினத்துக்கு ஒருத்தர் யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் தான் நாளை தினத்துக்கு கவலைப்படாது சொல்லியிருக்கார்ல. உடனே வசனெல்லாம் பேசுவாங்க ரொம்ப விளக்கமாக. அப்போ நம்முடைய பொறுப்பு ஒன்று இருக்குல்ல, அதை செய்யணும்ல. சேவிங்ஸு கட்டாயம் தேவ பிள்ளைகள் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்ததை வீணாக்காதபடி நீங்கள் சேர்த்து வைக்கணும். அது மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக முடிந்த அளவு சேமிப்பு நமக்கு அவசியம். பாருங்கள், இந்த வசன நீதிமொழிகள் 13:22 நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பார்த்தீங்களா? பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கே சுதந்திரம் வைத்து போகிறான். இன்னும் புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு வசனம் இருக்குது. அதாவது பிள்ளைகளில் பெற்றோர் பிள்ளைகளுக்காக சொத்து சேகரித்து வைக்கணும்னு பைபிளில் இருக்குது. உங்களால் முடிந்ததை நீங்கள் சேர்த்து வைங்க. சேமிப்பு அவசியம். கரெக்டாக நீங்கள் சேமிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள், சேமிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு சேமிப்பு இருந்தால் ஒரு அவசர செலவு எப்போ தெரியாதுல்ல. திடீர்னு குழந்தை சிக்காயிட்டுங்க, ஒரு 10,000 ரூபா வேணும். நீங்கள் சேமிச்சிருந்தால் டக்குன்னு எடுத்து செலவு பண்ணி, இல்லாட்டா பக்கத்து வீடு யாராவது தன்னை தருவாங்களா, அலையணும். எதுக்கு? கர்த்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வீணாக்காமல் சேர்த்து வைக்க பழகணும். அது அவசியம். சேமிப்பு அவசியம். சிலர் சேமிக்கிறேன்னு பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்லை. அதுவும் தப்பு. அனுதின செலவுக்கு சேமித்து வைக்கணும் பிரதர் சொல்லிட்டாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட ஒழுங்காக வாங்கி கொடுக்கறதில்ல. சின்ன பிள்ளைகள் அந்த வயசுக்கு ஏற்ற நல்ல சாப்பாடு வீட்டில் வாங்கி கொடுங்க. நல்ல நான் வெஜிடேரியன் கேட்டால் வாங்கி கொடுங்க. நல்ல சாப்பாடு பிள்ளைகள் வளரணும் அந்த சாப்பிட்ற வயசில். சேமிக்கணும்ல அப்படின்னு சொல்லி கஞ்சத்தனம் பண்ணி பிசினித்தனம் பண்ணாதுங்க. அதையும் பைபிள் சொல்லுது, பிசினித்தனம் பண்ணக்கூடாது, அதுவும் பண்ணக்கூடாது. சரியா? அதனால் அவசியமானதுக்கு செலவு பண்ணுங்க, அவசியம் இல்லாத செலவு பண்ணாதங்க. இது அவசியமானு கேளுங்க. கல்யாணம் வருதுன்னா இவ்வளோ விலையில் கல்யாண கார்டு அச்சடிக்கணுமா? ஒரு கேள்வி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் வைங்க. ஆண்டவரே, இந்த கல்யாண கார்டுக்கு 100 ரூபான்றாங்க, இந்த கல்யாண கார்டுக்கு 50 ரூபான்றாங்க, இந்த கல்யாண கார்டு 25 ரூபான்றாங்க. நான் எதை வாங்கி கல்யாண கார்டு அச்சடிக்கணும்னு ஒரு நிமிஷம் ஜெபிங்க. கர்த்தர் அப்படி கைட் பண்ணுவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறதே கிடையாதுல்ல. நீங்களாக போகிறது, நீங்களாக செலக்ட் பண்ணி, நீங்களாக தேவையில்லை. 1000 ரூபாய்க்கு கல்யாண கார்டு அடித்தா கூட அது என்ன ஃப்ரேம் போட்டால் வைப்போம் நாங்கள். தேதி என்ன, எங்கே கல்யாணமோ குப்பை தொட்டிக்கு போகும். அதுக்கு எதுக்கு உங்களுடைய பெருமையை காமிக்கிறீங்களா? பணத்தை எதுக்கு வீணாக்குறீங்க? குறைஞ்ச செலவில் அழகான கார்டெல்லாம் இருக்குதுல்ல, அது போதும்ல. நீங்கள் என்ன அரசியல்வாதியா? லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி நான் வச்சுருக்காம பாருங்க, கொள்ளை அடித்து அதை செலவு பண்ணுவாங்க, ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க கல்யாணத்தில் பெருமை காமிக்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சிம்பிளாக செய்யுங்க. கல்யாண கார்டுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்? பெருமையாக சொல்லுவாங்க, கல்யாண கார்டு எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ வேறு இருந்தாருன்னா குப்பை தொட்டிக்கு போகுது. கல்யாண கார்டில் தேதியோ இடமும் தானே தெரியணும். அதில் அழகானது செய்யுங்க. அதுக்காக ரொம்ப அப்படியே மட்டமான பேப்பரில் அடிக்கணும் அப்படி கிடையாது. இன்னும் டீசெண்டாக அழகானது சிம்பிளாலாம் இருக்குது இல்லை, அதுக்கு ஏற்றபடி செய்யுங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்றபடி, இருக்கிற பணத்துக்கு ஏற்றபடி. கடன் வாங்கி ஆடம்பர செலவில் எதுக்கு பண்ணணும்? செலவு குறைச்சிங்கன்னா நீ கடனை வாங்க வேண்டியது வராது. அலங்காரம் நீ பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு எத்தனை லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணுறது. ஒரு கல்யாணத்துக்கு 4 கேமராமேன் வந்து நிற்பான், பார்த்துருக்கீங்களா? 4 கேமராமேனு எதுக்கு? அது 2 குடும்பம் பேசி வச்சு ஒரு கேமராமேன் அல்ல 2 கேமராமேன் எடுக்கலாம். 4 பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருப்பான். ரொம்ப பெருமையாக நாங்கள் அவனுக்கு இத்தனை 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா தேவையாது.
வீண் செலவு. யோசிங்க. இனிமேல் நீங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் 4 கேமராமேன் போட்டு எடுக்கணுமா, 2 கேமராமேன் எடுக்கணுமா? ஆண்டவர் வந்து ஒன்றுமே பண்ணாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் ரொம்ப ஜென்யூனாக நம்மளை நேசிக்கிற, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல கல்யாணம் நடத்து, நல்ல சாப்பாடு போடு, சந்தோஷமாக செய், நல்லா ஃபோட்டோ எடுக்கணுமா எடுத்துக்க, வீண் செலவு பண்ணாத. அதான் ஆண்டவர். வீண் பெருமை காட்டாத, கரெக்டாக செய். நீங்கள் இதெல்லாம் யோசித்தீங்கன்னா கல்யாண செலவு ரொம்ப குறைஞ்சிரும். யோசித்து பாருங்கள். நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு கார்டு, கல்யாணத்துக்கு ஒரு கார்டு, ரிசப்ஷனுக்கு ஒரு கார்டு தேவையா? பணம் இருந்தால் செய்யுங்க. நிறைய கத்தர் சொல்லிட்டாருன்னு செய்யுங்க. மகனை இதுக்கு அடி அதுக்கு அடி செலவு பண்ணு அப்படின்னு சொன்னால் செய்யுங்க. தேவையாது வீண் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கடன் கடன் கடன், அப்புறம் வந்து வட்டி வட்டி வட்டி. யார் காரணம்? கொஞ்சம் யோசிங்க. இனிமையாவது கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தின்படி இயேசு சொல்கிறபடி வாழ பழகுங்க. உலக மக்களோடு ஒப்பிடாதுங்க, அவங்கள போல செய்யாதுங்க. அவங்க வாழ்க்கை வேறு, நம்ம வாழ்க்கை வேறு. நம்மளை அழைச்சி ஆண்டவர் நம்ம நடத்துகிற வித்தியாசம். அப்படி தான் நம்ம யோசிக்கணும் ஒவ்வொன்றும். அதுக்காக ரொம்ப மட்டமாக தாழ்ந்து ஒன்றுமே இல்லாமல் இல்லை. நல்ல சந்தோஷமாக செய்யுங்க, அது தப்பே கிடையாது. நான் சொல்லுவேன், நல்லா செய்யுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல அலங்காரம் பண்ணி செய்கிறோம், நல்லா இருக்கிற வாழ்த்துவேன் நான். ஒரு பிஸ்னஸ் பீப்புள் செய்கிற மாதிரி வேலை பார்க்குறவங்க செய்ய முடியாது. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேறு, அவங்களுக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு வேறு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. மாதம் சம்பளம் வாங்குறோன்னா அது நம்முடைய இதுக்கு தகுதிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும், அவ்வளோதான். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதுக்காக இதே காரியம் தான் அவங்களுக்கும் கிடையாது. அவங்களுடைய நடத்துகிற வித்தியாசம். ஆனால் ஒன்றுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வீண் செலவு பண்ணாமல் செய்யுங்க. கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். தீர்மானிக்கணும். என்ன தீர்மானிக்கணும்? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானிக்கணும். வரவுக்குள்ளே செலவு பண்ணுவேன்னு தீர்மானிக்கணும். வீண் செலவு பண்ண மாட்டேன்னு தீர்மானிக்கணும். கடைசியாக கொடுக்க தீர்மானிக்கணும். லூக்கா 6:38 சொல்லுகிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடப்படும். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதமே நம்ம கொடுக்கறத வச்சு தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஒழுங்கை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ விதைப்போம் அறுப்போம். நீங்கள் விதைச்சாதான் அறுக்க முடியும். விதைப்பது என்பது தேவனுக்கு கொடுப்பது. கொடுக்கறதுல ஒரு 3 காரியம் இருக்குது. முதலாவது கர்த்தருக்கு கொடுப்பது. மல்கியா 3:8-9 சொல்லுது, தசம பாகம் கர்த்தருக்குரியது. அதனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கரெக்டாக கொடுத்துடணும். உங்களுடைய வாங்குகிற சம்பளத்தில் தசம பாகம் கர்த்தருக்குரியது. உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கடன் நடத்துகிறீங்க, பிஸ்னஸில் வர வருமானத்தில் லாபத்தில் 10% கர்த்தருக்குரியது. இதை கணக்கு போட்டு கர்த்தருக்கு கொடுக்க பழகுங்க. சிலர் அவங்களுக்கு வருமானம் பல லட்சம் வரும், ஆனால் இவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்பாங்க. கொடுக்க வேண்டிய அளவு நீங்கள் கொடுக்குறீங்களா? 10% குறைந்தது 10%. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் 10% புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு உள்ளது எல்லாமே அவருக்குரியது. உங்கள் பிஸ்னஸே கர்த்தருக்குரியதுங்க. நீங்கள் எப்படி தசமபாகம் மட்டும்தான் கர்த்தருக்குன்னு சொல்ல முடியும்? உங்கள் பிஸ்னஸே ஆண்டவருக்குரியது, எல்லாமே அவருக்குரியது. அவர் கொடுக்குற பலத்தில் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அவர் கொடுக்குற சுகத்தினால தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியுது. எல்லாமே கர்த்தருக்குரியது. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டு கர்த்தருக்கு கொடுங்க. 10 தான் இல்லை, 20% கொடுங்க. ஒரு பிஸ்னஸ்மேன் எனக்கு தெரியும், அவங்க 30% கொடுக்குறாங்க. அவங்களுடைய லாபத்தில் 30% கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. பல விதமான ஊழியங்கள் சபை கொடுக்குறாங்க, மிஷினரி ஊழியத்தை கொடுக்குறாங்க, சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்குறாங்க, 30% கொடுக்குறாங்க. 10 தான் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே இயேசுவுக்குங்க. எல்லாத்தையும் கொடுக்க சொன்னால் கொடுத்துடணும், அவ்வளோதான். ஆண்டவர் கொடுக்க அவங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அதான் ரகசியம். அதனால் கர்த்தருக்கு கொடுக்குற அளவு நீங்கள் கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய அளவு நிறைய கிறிஸ்தவங்க கொடுக்கலை. அதனால தான் இந்த பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தில் கடன் பிரச்சனை. குறைந்தது தசம பாகம், அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க பழகணும். அப்போ தான் ஆசீர்வாதம். 2வது ரோமர் 13:7 ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்கள். நம்ம கொடுக்கறதில் இன்னொன்று யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அது என்னங்க அரசாங்கத்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா, ரோமர் 13:7 எடுங்க. புதிய ஏற்பாட்டை 222 பக்கம் எடுங்க. எடுத்துட்டிங்களா? ரோமர் 13:7 பாருங்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அரசாங்கத்தை குறித்து ஆண்டு எழுதும்போது இதெல்லாம் சொல்கிறார். தேவ பிள்ளைகள்
கவர்மெண்ட்டில் இருக்கவங்கள கனப்படுத்துங்க. இல்லை அவன் லஞ்சம் வாங்குறான், அதை பற்றி உங்களுக்கு இல்லை, அது கர்த்தர் கணக்கு கேட்பார். நம்ம அவங்கள கனப்படுத்தணும், அவ்வளோதான். யாருக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுங்க, கனப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வரி கொடுக்கணும், போலீஸை கொடுக்கணும். யார் யாருக்கு வரி செலுத்தணுமோ வரி செலுத்துங்க, தீர்வை செலுத்துறதுக்கு தீர்வை செலுத்துங்க. வீட்டு வரி கட்டணும், தண்ணீர் வரி கட்டணும், ரோடு வரி கட்டணும், டேக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும். ஜிஎஸ்டி நமக்கு அதிகமாக இருக்குது, அது பெரிய பாதிப்பு உண்மைதான, கட்டி தான் ஆகணும். ஏன்னா அது அரசாங்கம் நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய ஒரு கான்ட்ரிபியூஷன். நம்முடைய இந்த தேசத்தில் வாழ்கிறோம், தேசத்தை டெவலப் பண்ணணும்னா நம்ம வரி கொடுத்து ஆகணும், அதை சந்தோஷமாக கொடுக்கணும். அதனால் இயேசு என்ன சொன்னார்? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியை செலுத்து, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடு. அதில் ரெண்டுலேயும் உண்மையாக இருக்கணும். அதனால் அரசாங்கத்தை ஏமாத்தினா ஆண்டவரை ஏமாத்துகிற மாதிரி. அதனால் ஒழுங்காக வரி செலுத்தணும். வரி கட்டுவதற்கு பயப்படக்கூடாது. நம்ம வரி கட்டும்போது நம்முடைய தேசத்துக்காகத்தான் அந்த வரியை செலுத்துகிறோம். இல்லை அதை அவங்க ஏமாத்துகிறான் அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. அது அரசாங்கத்தை ஆள்றவங்க ஏமாத்தினா கர்த்தர் தண்டிப்பார். ஒரு இந்திய குடிமகனாக நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய கடமை வரி செலுத்தணும். அப்போ தான் தேசத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும், ரோடு போட முடியும், வசதி செய்ய முடியும். அதில் ஊழல் நடக்குன்னா அதை நம்ம பேசி வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது அவங்க கர்த்தர் கணக்கு கேட்பார். நம்முடைய பொறுப்பு கரெக்டாக வரி கொடுக்கணும். அது வசனத்தை அப்படின்னா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்கம் டேக்ஸ் கட்டணும், வருமான வரி கட்டணும். நாங்கள் பாருங்கள், எனக்கு ஆண்டவர் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் கரெக்டாக வருமான வரி நான் கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிறேன். வருமான வரி எவ்வளோ எனக்கு கர்த்தர் கொடுக்கறது, எங்களுக்கு நிலத்திலேருந்து வரக்கூடிய வருமானம், அக்ரிகல்ச்சர் வருமானம், எனக்கு காணிக்க எல்லாத்தையும் கணக்கு வச்சு நான் கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிறேன். வரி கட்ட வேண்டிய நான் வரி கட்டுக்கிறேன். அதனால் நான் தைரியமாக இருக்கிறேன். அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது, நம்ம வரி கட்டணும். அதனால் பிஸ்னஸ் செய்கிறவங்களும் வரி கட்டணும், அதனால் கொடுக்கணும். முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும், ரெண்டாவது அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும், வரி கட்டிடணும். அதை குறித்து பைபிள் தெளிவாக சொல்லுது. வரி கட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வீட்டு வரி கட்டுறது, அது கட்டுறது, அதெல்லாம் நம்ம கொடுத்தா தான் நம்ம ஜெபத்துக்கு வேல்யூ. நீங்கள் கொடுத்துட்டு அரசாங்கத்தை ஜெபிச்சா தான் தேவன் பதில் கொடுப்பார். நீ அரசாங்கத்தை ஏமாத்துற, நீ அரசாங்கத்துக்காக ஜெபம் பண்ணி நான் இப்படி பதில் தர முடியும்? ஆண்டவர் பதில் தர முடியாது. முதல்ல நம்முடைய கடமையை நிறைவேற்றி விட்டு ஜெபிக்கும் போது தான் ஜெபத்துக்கும் ஒரு வல்லமை உண்டு. அதனால் அதை கவனித்து கொண்டு நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். கடைசியாக ஏழைகளுக்கு கொடுக்கணும். நீதிமொழிகள் 28-27 வாசித்து பாருங்கள். 2 வசனம் வாசித்துட்டு ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 28-27 வாசிங்க. அந்த வசனம் தெளிவாக சொல்லிருப்பார். 28-27 பாருங்கள். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையன்னு சொல்கிறோம்ல, அதே வார்த்தை பாருங்கள். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஏழைகள் கஷ்டப்படும் போது நம்ம உதவி செய்யாட்டா, நமக்கு தகுதி இருந்தும் வசதி இருந்தும் உதவி செய்யாட்டா அநேக சாபங்கள் வரும். வசனம் சொல்லுது. இந்த சாபம் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்குது. உங்களுக்கு வசதி இருக்குது, பக்கத்தில் கஷ்டப்படுறாங்க, சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க, அது சாபம். அதனால் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணுமா. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஏழைகளுக்கு உதவி செய்தால் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் பாருங்கள். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவளுக்கு செய்யாமல் இராதே. அது மாதிரி நம்ம மற்ற ஏழைகளுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். அது ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2-4 வசனம் பாருங்கள். கொர்நேலியு என்கிறவன் ஏழைகளுக்கு உதவி செய்த காரியம் பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ தான தர்மங்கள் பரலோகத்துக்கு வந்தது என்று சொல்லி தான தர்மம் பண்ணுங்க, தாராளமாக ஏழைகளுக்கு கொடுங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் வீடு கட்டுறீங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ லட்சக்கணக்காக செலவு பண்ணுறீங்க. அதில் ஒரு சர்ச்சு கட்டி கொடுங்க. வட இந்தியாவில் 3 லட்ச ரூபாய்க்கு சர்ச்சு கட்டி கொடுங்க. உங்கள் வீட்டு ஆண்டவர் கட்டி முடித்து தருவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்திற்கு கொடுப்பதற்கு தீர்மானம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாதிரி என்னென்ன விதத்தில் ஆண்டவருக்கென்று கொடுக்க முடியுமோ கொடுத்து அவருடைய ராஜ்யம் விருத்தியாக செய்யுங்க. சரியா? இப்போ தீர்மானம் எடுத்துட்டிங்களா? கடனை திருப்பி கொடுப்பேன் தீர்மானம். கடன் இனி வாங்க மாட்டேன், இனி வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணுவேன், வீண் செலவு பண்ண மாட்டேன், ஆடம்பர செலவு பண்ண மாட்டேன்.
இனி நான் கத்தருக்கு கொடுக்க வேண்டியதை கத்தருக்கு கொடுப்பேன், டேக்ஸ் கட்ட வேண்டியதை ஒழுங்காக டேக்ஸை கட்டுவேன், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுப்பேன்னு ஒப்பு கொடுங்க. கத்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படியே எழுந்த நில்லுங்க. வீடுகளில் கடன் பிரச்சனை உள்ளவங்க அல்லது முழங்கால் படியிட்டு நீங்கள் கடன் எழுதி வச்சுருக்கீங்களா, அது ஆண்டோடைய பாத்தில் வைங்க. அந்த லிஸ்ட்டை வைங்க. ஃபேமிலியாக கணவன் மனைவி பிள்ளைகள் கை வைங்க. அது மேலே கை வச்சு, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனைன்னு எங்களுக்கு பூரண விடுதலை வேணும். இனி கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும். இனி நாங்கள் வீண் செலவு பண்ணக்கூடாது. நாங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க ஒப்பு கொடுக்குறோம். வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணுவோம், வீண் செலவு பண்ண மாட்டோம். சோம்பேறியாக வீட்டில் உட்கார்ந்துருக்க மாட்டோம், கடினமாக வேலை செய்வோம். எங்கள் வீட்டில் வீணான செலவுகள் வராதபடி சிக்கன நடவடிக்கை எடுப்போம். உமக்கு கொடுக்க வேண்டியதை உமக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுக்க முடிய வேண்டியது ஏழைகளுக்கு கொடுப்போம். ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதில் பயப்படாமல் டேக்ஸ் கட்டுவோம். ஒப்பு கொடுங்க. இதெல்லாம் செய்யும்போது தான் கத்தர் ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? அப்படியே கை வைங்க. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழுவோம், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோம். எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை கொடுங்க. கடன் இல்லாதபடி நாங்கள் வாழணும், கடன் பாரம் இல்லாதபடி, கடன் பிரச்சனை இல்லாதபடி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறோம் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை லட்சம் கடனாக இருந்தால் உம்மால் மாற்ற முடியும், எத்தனை கோடி கடன் பிரச்சனையாக இருந்தால் உம்மால் மாற்ற முடியும், அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இந்த கடனை அடைப்பதற்கு ஒரு அற்புதத்தை செய்யும். வானத்தின் பலகணிகளை திறந்தருளும். வழியில்லாத இடத்தில் வழி உண்டாக்குகிற தேவன், ஆண்டவரே உம்மாலே முடியும். இந்த பிள்ளைகள் இந்த கடனை அடைத்து முடிப்பதற்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, அந்த கடனை கொடுத்து தீர்க்க உதவி செய்வீராக. இனி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இந்த ஊழியக்காரருக்கு உதவி செய்யும், இந்த பாஸ்டருக்கு உதவி செய்யும். கடன் பிரச்சனை இந்த விடுதலை தாரும். கடன் இல்லாத ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். கடன் பிரச்சனை என்கிற இக்கட்டில் இந்த விடுதலை யாக்கும். ஆண்டவரே, இந்த ஏழை சகோதரிக்கு உதவி செய்யும், அந்த விதவை சகோதரிக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கணவர் இப்படி ஆகிவிட்டார், கடன் பிரச்சனை ஆகிவிட்டது என்று கலங்குகிற அந்த மகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இந்த கடன் பாரம் மாறட்டும், கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகட்டும். இன்று முதல் ஆசீர்வதியும். வசனத்தின்படி தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் உமக்கு கொடுக்க, ஏழைகளுக்கு கொடுக்க, ஆண்டவரை பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு கொலிக்கு சரிந்து விழும்படி மடியிலே போடப்படும் என்று சொன்னீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். வியாபாரத்தில் உள்ள கடன், ஆண்டவரை திருமண கடன், விவசாய கடன், என் படிப்பு கடன், எதுவாக இருந்தாலும் விடுதலை கொடுங்க. இவங்களை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிங்க. செழிப்பும் நன்மையும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாப கடன் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகி இனி ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டாகட்டும். வருமானத்தை ஆசீர்வதி, வேலைக்கு வழி திறந்து கொடும், வருமானத்திற்கு உதவி செய்யும். இன்று முதல் ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் செழிப்பும் பெருக்கமும் உண்டாகும்படி மகிழ்ந்திருந்து உம்மை துதிக்க செய்யும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய், உம்முடைய ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.